தீபிகா வணக்கம். நிச்சயமாக திருநெல்வேலி சந்திப்பு பேருந்து நிலையம் எப்பொழுதுமே பரபரப்பாக இருக்கும். திருநெல்வேலி சந்திப்பு பேருந்து நிலைய பகுதியில் அரிவாளுடன் 4 பேர் சுற்றி திரிந்ததும் அவர்களை திருநெல்வேலி மாநகர காவல் துறையினர் விரட்டியதும் அதில் ஒருவரை கைது செய்ததும் தற்போது நடந்தேறி இருக்கிறது. திருநெல்வேலி சந்திப்பு பேருந்து நிலையத்தில் நடந்த இந்த சம்பவத்தால் திருநெல்வேலியில் பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது. தீபிகா, திருநெல்வேலி சந்திப்பு பஸ் நிலையத்தின் ரோந்து பணியில் போலீசார் ஈடுபட்டிருந்த போது பொதுமக்கள் அதிக அளவில் கூடியிருந்தனர். இது குறித்த விவரங்களை விசாரித்த போது திருநெல்வேலி மாநகரம் தச்சநல்லூர் கரை இருப்பு பகுதியை சேர்ந்தவர் 22 வயதான பால சுப்பிரமணியம். நேற்று இவரின் நண்பர் ஒருவருக்கு மர்ம நபர் ஒருவர் தொலைபேசியில் செல்போனில் அழைத்து கொலை மிரட்டல் ஒன்றை விடுத்துள்ளார். இந்த தகவலை அறிந்த பால சுப்பிரமணியம் அதே எண்ணுக்கு மீண்டும் தொடர்பு கொண்டு பேசிய போது அவர்களுக்குள் போனில் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து திருநெல்வேலி சந்திப்பு பேருந்து நிலையத்திற்கு வாருங்கள், வந்து பேசலாம் என அழைத்துள்ளனர். எதிர்த்தரப்பு நபரும் வர சம்மதித்துள்ளார். இதை அடுத்து இரண்டு தரப்பும் திருநெல்வேலி சந்திப்பு பேருந்து நிலையத்திற்கு வருகிறார்கள். மது போதையில் இருந்த பாலசுப்பிரமணியம் இந்த சம்பவத்தை அடுத்து தனது இட்டேரி பகுதியைச் சேர்ந்த தனது கூட்டாளிகளையும் அழைத்துக் கொண்டு திருநெல்வேலி சந்திப்பு பஸ் நிலையத்திற்கு வந்துள்ளார். பாலசுப்பிரமணியம் தனது கையில் அரிவாளை வைத்துக் கொண்டு எதிர்த்தரப்புடன் பேசிக் கொண்டிருந்த போது 2 தரப்புக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு விட்டது. இதை அறிந்த அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த புறக்காவல் போலீசாரும் அவர்களை பிடித்து விசாரிக்க முயன்ற போது பாலசுப்பிரமணியம் மற்ற 4 பேர் அங்கிருந்து ஓடுகின்றனர். இதில் பாலசுப்பிரமணியத்தை மற்றும் திருநெல்வேலி மாநகர காவல்துறையினர் வளைத்து பிடித்து விட்டனர். பின்னர் தச்சநல்லூர் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். வழக்கு பதிவு செய்து பாலசுப்பிரமணியத்திடம் தற்போது விசாரணை நடந்து வருகிறது. அவரிடம் இருந்த அரிவாள் ஒன்று, புதிதாக செய்யப்பட்ட அரிவாள் ஒன்று தற்போது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கும்பல் யாரை தேடி வந்தது, பாலசுப்பிரமணியத்தின் நண்பருக்கு மிரட்டல் விடுத்த எதிர்த்தரப்பு நபர் யார் என்பது குறித்து போலீசார் தற்போது தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். திவிதா, பரபரப்பான பேருந்து நிலையத்தில் ஆயுதங்களுடன் சுற்றித் திரிந்த இந்த கும்பலின் சதித்திட்டம் போலீசாரின் சுறுசுறுப்பான ரோந்து பணியால் முறியடிக்கப்பட்டது என்றே கூற வேண்டும். தொடர்ந்து காவல்துறையின் விசாரணை தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தீபிகா.